ஆயிஷமா ஆட்டுப்பண்ணை சார்பா வந்து அக்கிகாவுக்கு கேட்கறாங்க, சதக்காவுக்கு கேட்கறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இளைஞர்கள் யாராவது இருந்தாங்கன்னா தொடர்பு கொண்டீங்கன்னா, இதுல அந்த தொழில ஆர்வம் இருந்தா வாங்கன்னு சொல்லா உங்களுக்கு வந்து நம்ம பயிற்சியே இங்க கொடுக்குறோம். சுபகாரியங்களுக்குள்ள கறி கேட்கறாங்கல்ல, ஆமா. திருமண விசேஷங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி விசேஷங்கள் கொடுப்பீங்களா? ஆமா, சென்னையில நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம். இப்போ திருப்பூர்ல சில விரைவில் பண்ண போட்டுருவோம் இன்ஷா. அது நார்வேல ஒருத்தவங்க பேசிட்டு போயிருக்கிறாங்க. அக்கிகா சதக்கா குட்டியெல்லாம் வெயிட் கணக்குல எப்படி கொடுப்பீங்க? எந்த ஒரு இதுவுமே அனுபவம் இல்லை அப்படிங்கிற நபர்கள் உள்ள வரலாங்களா? இந்த வீடியோ பார்த்துருக்கு எல்லாத்தையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா மதுரை வாடிப்பேட்டில் ஆயிஷமா ஆட்டுப்பண்ணையில இருக்கோம். என்னோட திடீர்னு ஆயிஷமா ஆட்டுப்பண்ணைக்கு போயிட்டீங்க, அது குருபானி எல்லாம் முடிஞ்சுன்னு நீங்க நினைக்கலாங்க. இந்த ஆயிஷமா ஆட்டுப்பண்ணை சார்பா வந்து அக்கிகாவுக்கு கேட்கறாங்க, சதக்காவுக்கு கேட்கறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இதுல எப்படி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கொடுக்குற ஆப்ஷன் இருக்கா நம்ம கேட்கறதுக்கு வந்திருக்கேன். நம்ம வீடியோ கார்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். இது எப்படி போகுது? நல்லபடியா போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தா நிறைய கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அக்கிகா சதக்கா இந்த மாதிரிலாம் பார்த்தா ஆயிஷமா ஆட்டுப்பண்ணை கிடைக்குமான நம்மளோட சேனல் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. உங்களோட இன்ஸ்டா ஐடி நிறைய பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த விஷயம் உங்களை பார்க்க வந்திருக்கோம். இந்த அக்கிகா சதக்கா ஆட்டு கொடுக்கறத எப்படி கொடுப்பீங்க? இப்போ தமிழ்நாடு பூரா நம்மளுக்கு அக்கிகா சதக்கா திருமணங்களுக்கு நிறைய கேட்டுட்டே இருக்கிறாங்க. அது தொலைவில் இருக்கிறனால நிறைய பேருக்கு கொடுக்க முடியல. இப்போ தமிழ்நாடு பூரா நம்ம ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கோம் இன்ஷா. நல்ல முறையில் ஆடு டெலிவரி பண்ணுறதுக்கு அங்கங்கே ஒரு யாரும் சைடு பிஸ்னஸாக பார்க்குறவங்க இளைஞர்கள் யாராவது இருந்தாங்கன்னா தொடர்பு கொண்டீங்கன்னா, இதில் அந்த தொழிலில் ஆர்வம் இருந்தால் வாங்கன்னு சொல்லா உங்களுக்கு வந்து நம்ம பயிற்சியே இங்கே கொடுக்குறோம். எப்படி ஆடு வாங்குறது, எப்படி விற்கிறது, எப்படி தீவனம் போடுறது, இது எல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம அவங்க இடத்துல இருந்துட்டாங்கன்னா நம்ம இங்கேருந்து ஆடு ஏற்றி விட்டுருவோம். அவங்க டெலிவரி பண்ணுற மாதிரி, இல்லை எங்கே பக்கத்தில் இருக்கோம் அங்கே கான்டாக்ட் நம்பர்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க கான்டாக்ட் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இன்ஷா. கண்டிப்பா அப்படி ஒரு ஆட்கள் தேவை. இந்த வீடியோ மூலியமாகவும் நம்ம சொல்றோம் இன்ஷா. ஆர்வமுள்ள வரவங்க வரணும்னு சொல்றீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலை பத்தி எந்த ஒரு இதுவுமே அனுபவம் இல்லை அப்படிங்கிற நபர்கள் உள்ள வரலாங்களா? வரலாம் வந்தா நம்ம எல்லா விவரமும் சொல்லி கொடுத்தலாம். எப்படி இற போறது, எப்படி பாக்குறது, குட்டிகளுடைய பராமரிப்பு சொல்லிக்கலாம். அப்படி இட வசதியோட இருந்துச்சுன்னா நீங்க ஒரு பண்ண போற மாதிரி இருந்தா கூட நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க. நம்ம அந்த ஆயிஷமா ஆட்டுப்பண்ணை சார்பா நம்ம சொல்லி கொடுத்துறோம். பண்ண இடம் இருந்தாலும் பண்ணலாம், பண்ணிக்கலாம். இடம் வந்து எந்த அளவுக்கு இடம் எதிர்பார்க்குறீங்க? சின்ன இடம் இருந்தாலும் போதும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட்டு நிலைமை பண்ணி கொடுக்குற மாதிரி தான். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படின்னா நிலைமையில வராங்களோ, என்ன யோசனைக்கு வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஓகேங்க. இப்போ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ண முடியுங்களா? அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. இது வந்து நம்ம எப்படின்னா ஒரு பண்ணையில நம்ம பேசி வச்சிருப்போம். அந்த பண்ணையில இருந்து நம்ம குட்டி எடுத்துக்கிறோம், இந்த பண்ணையில இருந்து அங்கே கொடுத்துக்கிறோம். அதனால பக்கத்துல எந்த ஊர் தொடர்பு இருக்கோ அந்த பண்ணை மூலியமா குட்டி கொடுத்துருவோம். அவங்க டெலிவரி பண்ணிக்கிடுவாங்க. இல்லை நம்ம பண்ணையில இருந்து வண்டி வந்துச்சுன்னா வாங்கி டெலிவரி பண்ணிக்கணும். குர்பானி டேத்துக்கு நம்மளுக்கு மெயின் தேவை. மெயினை வந்து அந்தந்த ஊருக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ஆளு இருந்துச்சானா அவங்கள்ட்ட குட்டியை கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, குர்பானி டயத்தில் அவங்க டெலிவரி பண்ணிக்கிடுவாங்க. திருமண நேரங்கள் இருந்தாலும் டெலிவரி பண்ணிக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு வருமானமாக ஆகிக்கிறோம். ஒரு மக்களுக்கு நல்ல குட்டியாக கொடுத்ததாகவும் இருக்கும். எப்படி அக்கிகா சதக்கா குட்டியெல்லாம் வெயிட் கணக்கில் எப்படி கொடுப்பீங்க? இன்னைக்கு ரேட் வந்து 450 ரூபாயிலிருந்து 430 ரூபா கொடுக்குறோம் உயிரோட. அதனால நம்ம அதே விலையில கொடுக்கலாம். அதே எப்போ வந்தாலும் அதே ரேட்ல போங்களே, நம்ம மாறும். இப்போ ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு. குர்பானி டயத்தில் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இப்போ 430 ரூபா தாராளமா கொடுக்கலாம். அக்கிகா சதக்கா குட்டி எடுக்க வரவங்க அவங்களே வண்டி பிடிச்சி டெலிவரி எடுத்துட்டு போனோம், அதை எப்படி பண்ணுவீங்க? இல்ல அதுதான் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அந்தந்த ஊர்களுக்கு நம்ம அந்த இங்க இருந்து இப்போ சென்னை கேட்கறாங்கன்னா நம்ம நல்லா அவ்வளோ பண்ண முடியாது. அப்போ சென்னையில நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம். இப்போ திருப்பூர்ல சில விரைவில் பண்ண போட்டுருவோம் இன்ஷா. திருப்பூர்லயும் போட்டுருவோம். ஓகே. அது நார்வேல ஒருத்தவங்க பேசிட்டு போயிருக்கிறாங்க. இப்படி எங்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இன்ஷா தயாரா இருக்கும். திருநெல்வேலியில ஆல்ரெடி நம்ம தென்காசியில இருக்கு. அங்கே ஒரு சௌர சொன்னா அங்கேயே கொடுத்துருவா. தென்காசியில எல்லாம் நிறைய மக்களுக்கு அக்கிகா சதக்கா கேட்கறாங்க. அதனால இன்ஷா தென்காசிக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வாடிப்பட்டி பண்ணையில வந்து குர்பானி ஆடு மட்டும் தான் வச்சிருந்தீங்க. இங்க வந்தாலும் வந்து அந்த அக்கிகா சதக்கா குட்டி எடுத்துக்கலாம். 3 இடத்துல வச்சிருந்தோம். இப்ப ரெண்டு க்ளோஸ் பண்ணி வாடிப்பட்டியை மட்டும் நம்ம வச்சு இங்கே எல்லா குட்டியும் இருந்து டெலிவரி பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இந்த இடத்த கொஞ்சம் விசாலமாக போறீங்க. விசாலம் ஆயிடும் இன்ஷா. ஓகே. நிறைய கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி கொடுப்பாங்க கேக்குறாங்க. அந்த வளர்ப்பு குட்டி எதை கொடுப்பீங்களா? வளர்ப்பு குட்டி கொடுப்போம் இன்ஷா. இப்போ இந்த நிறைய வளர்ப்பு குட்டி இருக்கு. யார் வந்தாலும் இங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம் வளர்ப்பு குட்டி. அது எப்படி கொடுப்பீங்க வளர்ப்பு குட்டி? வளர்ப்பு குட்டி வந்து பீஸ் கணக்கு தான் வரும். பீஸ் கணக்கு தான், இட கணக்கு வராது. அதே மாதிரி நிறைய பக்கம் அந்த நல்ல சுபகாரியங்களுக்குள்ள கறி கேட்கறாங்கல்ல, திருமண விசேஷங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி விசேஷங்கள் கொடுப்பீங்களா? கறியாவும் கொடுக்குறோம், ஆடாவும் கொடுக்குறோம். மதுரை லோக்கல்லாம் கறியா வாங்கிட்டு போறோம். இப்போ வெளியூருக்காரவங்க கேட்டாங்கன்னா ஆடா கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துறது. அவங்களே அடுத்து இடப்பட்டு சொன்னாலும் எடுத்து போட்டு தருவோம் இன்ஷா. சூப்பருங்க. இப்போ வந்து மதுரை வாடிப்பட்டி ஆயிஷமா பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து டெலிவரி பண்றதுக்கு ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த பிசினஸ்ல வந்து ஆர்வம் இருந்துச்சுனாலும் நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த தொழிலை பத்தி எனக்கும் எதுவுமே தெரியாதப்பா, நான் எப்படி ஜாயின் பண்ண முடியும்? ஆர்வம் உள்ள மக்களை வந்து தாராளமா ஜாயின் பண்ணலாங்க.
அதுவும் இல்லாம இது வந்து நான் பயிற்சி பெறணும், அது எங்க போய் நான் பயிற்சி பெறணும்னு நினைச்சிக்கலாம். அந்த பயிற்சியும் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆயிஷாமா ஆட்டு பண்ணைக்கு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் உணவு எப்படி போடணும், எப்படி எல்லாம் வளர்க்கணும், எப்படி தண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் அவங்க டீட்டெயில் கத்து கொடுத்துருவாங்க. டெலிவரி எப்படி எல்லாம் பண்ணணும் அதுவும் டீட்டெயில் கத்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குங்க. தொழில் ஏற்கனவே இருக்கு, நான் சைடாக ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இதை நீ தாராளமா யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கிரீன்ல இருக்குங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கூப்பிட்டு கிளியரா டவுட் கேட்டுக்கலாங்க. இந்த தொழில் ஈடுபடுறவங்கள நீ சீக்கிரம் வந்து நீ ஈடுபடலாம். வரக்கூடிய பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து சீக்கிரம் ஆரம்பிக்க போறாங்க. அதே மாதிரி நாகர்கோயில வந்து பார்த்துட்டு போயிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவோட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அறிவு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஐடியிலே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நம்மளோட திருப்பூர் உலாக்கர் சேனலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஆர்வம் உள்ள மக்கள் சீக்கிரம் தொடர்பு கொள்ளுங்க. மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.